அண்மை செய்தி. பணி நிரந்தரம் செய்வோம் என வாக்குறுதி கொடுத்து ஆட்சிக்கு வந்துவிட்டு ஏமாற்றி வரும் ஸ்டாலினை கண்டித்து 8வது நாளாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்கள் அராஜகமாக கைது செய்யப்பட்டுள்ளனர். மக்கள் மகிழ்ச்சியாக இருப்பதாக பொய் பேசிக்கொண்டு உரிமையை கேட்கும் பணியாளர்களை ஸ்டாலின் கொடூர முகம் காட்டி கைது செய்தது குறித்து விவரிக்கிறார் செய்தியாளர் கோபாலகிருஷ்ணன். வணக்கம் கோபாலகிருஷ்ணன், கூடுதல் தகவல்களை வழங்கலாம். வணக்கம். தமிழகம் முழுவதும் அனைத்து அரசு மருத்துவமனைகளில் பணியாற்றி வரும் அனைத்து பல்நோக்கு மருத்துவமனை மற்றும் சுகாதார பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்கள் சங்கத்தினர் கடந்த 8 நாட்களாக சென்னையில் பல்வேறு இடங்களில் பணி நிரந்தரம் செய்வதாக தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதியை நிறைவேற்ற கோரி மாபெரும் போராட்டத்தை நடத்தி வருகின்றனர். இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பணியாளர்களும் தேர்தல் நேரத்தில் அளித்த அந்த தேர்தல் வாக்குறுதியான திமுக ஆட்சிக்கு வந்தால் 10 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி வரும் பணியாளர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள், அவர்களது பணி வரன்முறை செய்யப்படும், அவர்களுக்கு ஓய்வூதியம் அளிக்கப்படும் என்ற போன்ற பல்வேறு வாக்குறுதிகளை அளித்து லட்சக்கணக்கான வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்த திமுக அரசு தற்போது தங்களின் போராட்டத்தை கண்டுகொள்ளாமல் இருப்பதாக ஒவ்வொரு பல்நோக்கு மருத்துவமனை, சுகாதாரத்துறை, பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்கள் வேதனை தெரிவித்து வருகின்றனர். தற்போது சென்னை பழைய பாரிமுனை பேருந்து நிலையம் அருகிலும் கோட்டை ரயில் நிலையம் அருகிலும் கடந்த 2 மணி நேரத்துக்கும் மேலாக சாலையில் அமர்ந்து மாபெரும் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் இந்த பணியாளர்களின் ஒற்றை கோரிக்கை, திமுக ஆட்சிக்கு வந்தால் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என்ற தேர்தல் வாக்குறுதி என்ன ஆனது என்ற கேள்வியை முன்வைத்துதான் இந்த போராட்டத்தில் இவர்கள் கடந்த 8 நாட்களாக ஈடுபட்டு வருகின்றனர். கடந்த 25 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழகம் முழுவதும் உள்ள, அதாவது மாநகராட்சியில் உள்ள பல்நோக்கு மருத்துவமனை, அரசு மருத்துவமனை, அதே போன்று பேரூராட்சி, ஊராட்சி என அனைத்து நிலைகளிலும் உள்ள அரசு மருத்துவமனை, சுகாதார நிலையம், ஆரம்ப சுகாதார நிலையம், துணை சுகாதார நிலையம் என அனைத்து மருத்துவமனைகளிலும் சுமார் 2.5 லட்சத்துக்கும் அதிகமான சுகாதார பணியாளர்கள் இது போன்ற சுகாதார பணிகளை மருத்துவமனைகளில் மேற்கொண்டு வருகின்றனர். கடந்த 25 ஆண்டுகளுக்கு மேலாக சொற்ப ஊதியத்தில் பணியாற்றி வரும் தங்களை திமுக ஆட்சிக்கு வந்தால் பணி நிரந்தரம் செய்வதாகவும், காலமுறை ஊதியத்துக்கு மாற்றம் செய்வதாகவும், அதே போன்று ஓய்வு பெறும் சுகாதார பணியாளர்களுக்கு ஓய்வூதியம் வழங்கப்படும் என்றெல்லாம் அளித்த வாக்குறுதியை நம்பி கடந்த 4.5 ஆண்டுகளாக தமிழக அரசிடமும் சுகாதாரத்துறையிடமும் சுகாதாரத்துறை அமைச்சர், சுகாதாரத்துறை செயலாளர் என அனைவரிடத்திலும் பல்வேறு கட்ட மனுக்களை அளித்தும் இதுவரை எந்த விதமான நடவடிக்கையையும் திமுக அரசு எடுக்காத நிலையில்தான் கடந்த 8 நாட்களாக சென்னையில் நுங்கம்பாக்கம், அதே போன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், தேனாம்பேட்டையில் உள்ள டிஎம்எஸ் அலுவலகம், சுகாதாரத்துறை இயக்குநர் அலுவலகம் என பல்வேறு கட்ட இடங்களில் இவர்களது போராட்டத்தை நடத்திவிட்ட நிலையில் இன்று 8வது நாளாக பாரிமுனை பேருந்து நிலையம் அருகே மாபெரும் தர்ணா போராட்டத்தில் அவர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். ஒவ்வொரு பணியாளர்களும் கையில் பதாகைகளை, அதாவது தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதியை கையில் வைத்துக் கொண்டும் தங்களுக்கு தேவையான காலமுறை ஊதியம், பணி வரன்முறை போன்றவற்றை கையில் பதாகைகளை அடித்து வைத்துக் கொண்டு திமுக அரசுக்கு எதிராகவும் பணி நிரந்தரம் செய்திரு என்ற முழக்கங்களை எழுப்பியவாறு சாலையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சுமார் 2 மணி நேரத்துக்கும் மேலாக போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த இந்த மருத்துவ சுகாதாரத்துறை பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்களை காவல்துறையினர் தற்போது அராஜக போக்கோடு கைது செய்து வருகின்றனர். அமைதியான வழியில் தங்களது தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற கோரி போராட்டம் நடத்தி வரும் தங்களை காவல்துறையினர் எதற்காக கைது செய்கிறது என்ற வேதனையோடு அவர்கள் கைதாகி வருகின்றனர். போராட்டம் நடத்துவதற்கு காவல்துறையினரிடம் உரிய அனுமதி கேட்டால் அனுமதியும் காவல்துறை தருவதில்லை. இதுபோன்ற அமைதியான முறையில் சாலை ஓரத்தில் அமர்ந்து கொண்டு திமுக அரசுக்கு எதிராகவும் தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதியை நிறைவேற்ற கோரியும் போராட்டம் நடத்தினால் அவர்களையும் காவல்துறையினர் கைது செய்வதாக ஒவ்வொருவரும் வேதனை தெரிவிக்கின்றனர். இது குறித்து இந்த போராட்டத்தை ஒருங்கிணைத்து வழி நடத்தி வரும் இந்த குழுவின் அகில இந்திய தலைவர் கணேசன் நமக்கு செய்தியாளர்களை சந்திக்கும் போது பணியாளர்களுக்கு அளித்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற கோரி இதுவரை பலமுறை தமிழக அரசிடமும் சுகாதாரத்துறை அமைச்சரிடமும் சுகாதாரத்துறை செயலாளரிடமும் பலமுறை மனு அளித்தும் இதுவரை தங்களது கோரிக்கை என்பது ஏற்கப்படவில்லை. போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் பணியாளர்களுக்கு குறைந்தபட்ச வாக்குறுதியை முழுமையாக அளித்தால் மட்டுமே போராட்டம் விலக்கிக் கொள்ளப்படும் என்றும், இல்லை என்றால் திட்டமிட்டபடி அரசு தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதியை நிறைவேறும் வரை தங்களது போராட்டம் தொடரும் என்றும் அவர்கள் எச்சரித்து உள்ளனர். கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கோபாலகிருஷ்ணன்.
தொடர்ந்து 8வது நாளாக தங்களை பணி நிரந்தரம் செய்ய கோரியும் குறைந்தபட்ச 31 நாள் சம்பளம் வழங்க கோரியும் கலந்தாலோசனை செய்துமாறும் இவர்கள் தொடர்ந்து கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். முதற்கட்டமாக டிபிஎச் இயக்குநர் அவரிடமும் அடுத்து ஹெல்த் செக்ரட்டரி அவரிடமும் அமைச்சர் அவரிடமும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. ஆனால் அந்த பேச்சுவார்த்தை திருப்தி அளிக்காத காரணத்தினால் தொடர்ந்து இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. Taste the Daily.